பொதுவாக ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற மாதிரி உடல்ல மாற்றங்கள் அப்படின்றது நடக்குங்க. டாக்டர் என்ன இப்போ டீனேஜ்ல இருக்கிறேன், எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம்? இல்ல இப்போ நியூலி மேரிட் கப்புள்ஸ் நாங்க எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம்? 35 வயசு ஆயிடுச்சு, இப்போ என்ன ஹெல்த்தியா நம்ம எடுத்துக்கலாம்? 40 வயதை நெருங்கிட்டு இருக்கிறோம், இப்போ எந்த மாதிரி டயட்? பொதுவாக 35 வயதிற்கு மேல 40ஐ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது. பதிவை முழுசா பாருங்க, நிறைய தகவல்கள் உங்களுக்காக. அதாவதுங்க, ஒவ்வொரு வயதிற்குமே ஒரு மாதிரியான ஹார்மோன் சேஞ்சஸ், மனநிலை மாற்றம். ஸோ மைண்ட் வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் தரும். ஸோ ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு மெச்சூரிட்டின்ற ஒரு லெவல் வந்துடும். என்னடா இவ்வளோ வயசாவது மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுறியே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி உடல்லையும் நிறைய 40 வயதை கடந்து இருக்கும்போது ஸோ மனநலம் அப்படின்னு சொல்கிறது, மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை தாண்டி இந்த விஷயங்கள் உங்களுக்கு உடலில் இருந்துச்சுன்னா கவனம் செலுத்தி உடனடியாக அதற்கான சிகிச்சைகளும் இல்லைங்க, பிளட் டெஸ்ட் வேணும்னா அதுவும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும்? வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவாக ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்ற மாதிரி உடல்ல மாற்றங்கள் அப்படின்றது நடக்குங்க. டாக்டர் என்ன இப்போ டீனேஜ்ல இருக்கிறேன், எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம்? இல்ல இப்போ நியூலி மேரிட் கப்புள்ஸ் நாங்க எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம்? 35 வயசு ஆயிடுச்சு, இப்போ என்ன ஹெல்த்தியா நம்ம எடுத்துக்கலாம்? 40 வயதை நெருங்கிட்டு இருக்கிறோம், இப்போ எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம்? ஸோ பொதுவாக 35 வயதிற்கு மேலே 40ஐ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது. பதிவை முழுசா பாருங்க, நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதாவதுங்க, ஒவ்வொரு வயதிற்குமே ஒரு மாதிரியான ஹார்மோன் சேஞ்சஸ், மனநிலை மாற்றம். ஸோ மைண்ட் வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் தரும். ஸோ ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு மெச்சூரிட்டின்ற ஒரு லெவல் வந்துடும். என்னடா இவ்வளோ வயசாவது மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுறியே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி உடல்லையும் நிறைய மாற்றங்கள் நடக்குது. பொதுவாக இந்த 40 வயதை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லோருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அதுவும் பெண்கள் குறிப்பாக சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதிகமாக டிப்ரெஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர் வீட்டில் வந்து பார்த்தோம்னா அவள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் எப்படி இருக்குது, இவங்க வீட்டில் எப்படி இருக்குது. அதே மாதிரி இரவு தூங்கும்பொழுதும் பெண்கள் வந்து ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் திங்க் பண்ணி உடலை கெடுத்துக்கிறது. ஸோ அந்த ஏஜ் தாண்டும்போது மென்டலி நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன் இல்லாமல் நம்ம இருக்கும்பொழுது உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிப்ரெஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 40 வயதை கடந்து இருக்கும்போது ஸோ மனநலம் அப்படின்னு சொல்கிறது, மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை தாண்டி இந்த விஷயங்கள் உங்களுக்கு உடலில் இருந்துச்சுன்னா கவனம் செலுத்தி உடனடியாக அதற்கான சிகிச்சைகளும் இல்லைங்க, பிளட் டெஸ்ட் வேணும்னா அதுவும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பிளட் சுகர் லெவல். பிளட் சுகர் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு உடலில் எல்லா விஷயங்களும் நார்மலாக நடக்கும். ஸோ 40 வயதை நெருங்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சுகர் செக் பண்ணணும். ஆனால் இப்போ இதில் பாதி பேருக்கு என்னென்னா, 40 வயதை நெருங்குவதற்கு முன்னாடி ஆல்ரெடி சுகர் எனக்கு 5-6 வருஷமாக இருக்குது டாக்டர் அப்படின்னே சொல்லிடுறீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சித்த மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ கட்டாயம் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் சுகர் லெவல் தான். அடுத்தது எல்லாருமே முக்கியமாக பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய கால்சியம் லெவல் உடலில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 40 வயதுக்கு மேலே கண்டிப்பாக கால்சியம் லெவல் குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இளம் வயதில் நம்ம நல்லா ஆரோக்கியமாக ஓடி ஆடி நம்ம உணவு சரியாக எடுக்கலனாலும் நம்மளுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 40 வயதை நெருங்கும்போது கொஞ்சம் ஸ்டாமினா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். கால்சியம் லெவல் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணுங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஏற்றுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வாழணும். மாற்ற முடியாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ். ஸோ ஏஜை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம்.
ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம், கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப இருக்காது. ஆனால் இந்த 40 இயர்ஸ் நெருங்கும்போது ஐயோ ஏஜ் ஆகுதே, இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கே, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ், இது பரம்பரையாக நமக்கு உடலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அதையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது கால்சியம் லெவலை நீங்கள் கட்டாயம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை கால்சியம் குறைபாடு இருந்ததுன்னா அதற்கேற்ற உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணுங்க. இதனோட சேர்த்து பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பீரியட் சைக்கிள் உங்களுக்கு நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பீரியட் சைக்கிள் நமக்கு நார்மலாக இருக்கணும். இப்போ இந்த விஷயம்லாம் மாற்ற முடியாதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பெண்கள் உடலில் இருக்கக்கூடிய எக்ஸோ இல்லை ஃபாலிக்கல்ஸ் இது எல்லாமே நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஹெல்த்தியாக நம்மளுடைய பீரியட் சைக்கிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை அதிகமான ப்ளீடிங் இருந்தாலும் குறைவான ப்ளீடிங் இருந்து இந்த பீரியட்ஸே வராமல் இருந்தாலும் நீங்கள் அவசியம் செக் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஹார்மோன் எந்த மாதிரியாக இருக்குது. ஸோ ஹார்மோன் லெவல் முக்கியமாக செக் பண்ணிக்கணும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் எவ்வளவு இருக்குது, டெஸ்டோஸ்டரான் லெவல் எவ்வளோ இருக்குது, தைராய்டோட லெவல், ஸோ தைராய்டு ஹார்மோனோடைய லெவல் எவ்வளோ இருக்குன்னு கட்டாயம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுற தவறு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில், இந்த தைராய்டு ஹார்மோன் இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் அந்த மருந்துகளை எடுக்காதனாலையும் உணவு முறை சரியாக ஃபாலோ பண்ணாததுனாலையும் உடலில் பாதிப்புகள் ஏற்படுது. இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமாக மூட்டுக்களில் வலி இருக்கா, இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக மூட்டுக்களில், கை கால்களில் எல்லாத்துலேயுமே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ரெகுலராக உங்களுடைய கால்சியம் லெவல் செக் பண்ணுற மாதிரி மூட்டுக்களில் வலி இருக்கா இதையும் பார்த்துக்கணும். 40 வயதுக்கு மேலே இன்னும் நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா டைஜஷன் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு, சாப்பிட்டாலே ஜீரணமாகலை. முன்னாடிலாம் நான் எதை சாப்பிட்டாலும் ஜாலியாக இருந்தேன் டாக்டர், நல்லா டைஜஷன் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு டைஜஷன் ஆகலை, டைஜஷன் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அதற்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ அதிகமாக நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் உடல் உஷ்ணம் அதிகரித்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஸ்கின் மற்றும் ஹேர், இந்த ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கொலாஜன் நிறைந்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்டுட்டு வரணும். அப்போ பொதுவாக 40 வயதை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய, 40க்கு மேற்பட்ட வயதில் இருக்கக்கூடியவங்க எந்தெந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணும், தினம்தோறும் நீங்கள் உட்கொள்ள வேண்டிய சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தலாம். மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது நோய் இருந்தால்தான் பயன்படுத்தணுமா, கிடையாது. இது ஜென்ரல் ஹெல்த்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ என்றுமே நம்ம இளமையாக இருக்க மார்க்கண்டேய நெய் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. பேர்லேயே இருக்குது பாருங்கள், என்றும் இளமை அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த மார்க்கண்டேய நெய் அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்துங்க. இது செய்யறதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும், 28-30 நாட்கள் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற, முக்கியமாக வலிமையை தரக்கூடிய, இளமையை தரக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதாவது ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இளமையாக இருப்பதற்கும் இந்த மார்க்கண்டேய நெய் நமக்கு பயன்படுது. காலையிலும் இரவும் 10 ml. 40 வயது நெருங்கிட்டு இருக்கா, இளமையாக இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா, இந்த நெய்யை நீங்கள் பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கற்ப மருந்துகள், நெல்லிக்காய் கற்பம் மருந்துகள் இருக்குது. நெல்லிக்காய் கற்பம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்களேன், இளமை 100% உங்களுக்கு இளமையோடு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கவனமாக உணவு முறையோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 40 வயது மட்டும் இல்லைங்க, 60 வயது ஆனாலும் இளமையோடு இருக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.